என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கபர்டே டைரி பகுதி 2. சாய் பக்தர்கள் அனைவரும் கபர்டே டைரியை அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். பலர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு அந்த புத்தகம் வேண்டும் சாய், உங்களால் அனுப்ப முடியுமா என்று கேட்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த புத்தகம் இப்போது என் கையில் இல்லை. சீரடிக்கு நான் சென்றால் வாங்கி கொண்டு வருகிறேன். வந்தால் உங்கள் அனைவருக்கும் அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை. எனவே அதற்கான பணிகளையும் நான் செய்வேன் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீரடி டைரி குறிப்பு என்ற பெயரில் இவற்றை தொடராக வெளியிட இருக்கிறேன். இது 2வது பகுதி, சீரடியின் டைரி குறிப்பு பகுதி 2. 6/12/1910 அலங்கார சாவடி. காலை நேரத்தில் குளித்த பின் நான் சிறிது உலாவி வந்தேன். எம்ப்ராய்டிங் பூ வேலை செய்யப்பட்ட பெரிய குடை தமது தலையின் மீது பிடிக்கப்பட்டபடி சாய்பாபா வெளியே போய்க் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். பின்னால் நாங்கள் மசூதிக்கு சென்றோம். சாய்பாபா ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவராய் காணப்பட்டார். பின்னர் அவர் எழுந்து நின்று அங்கு குவிக்கப்பட்டிருந்த உணவை அனைவருக்கும் தானம் செய்தார். உதி சாம்பலை கொடுத்த பின்னர் எங்களை வெளியேறும்படி கேட்டார். அங்கனமே நாங்கள் வெளியேறினோம். மதிய உணவு 2:30 மணி வரை பரிமாறப்படவில்லை. உண்ட பின்னர் மாலையில் நாங்கள் பேசிக்கொண்டே அமர்ந்திருந்த தருணம், சாய்பாபா வெளியே போவதற்காக வந்தபோது அவரை கண்டோம். அதன் பின்னர் சாய்பாபா இன்று இரவு தூங்கப் போகும் சாவடிக்கு சென்றோம். சமஸ்தான குடை, வெள்ளித்தடி, கவரி இவைகளுடன் அவர் சாவடிக்கு வந்தார். சாவடியும் மிகவும் இனிய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராதாகிருஷ்ணமாயி என்று அழைக்கப்பட்ட மாதுவும் விளக்குடன் வெளியே வந்தாள். நான் அவளை தொலைவிலிருந்து பார்த்தேன். நாளை மாதவரா வெளியூர் செல்வதாகவும் மறுநாள் திரும்பி வருவதாகவும் கூறினார். இதற்கு சாய் மகராஜி அனுமதியை கேட்டு பெற்றார். 6/12/1910 அந்த கபடை எழுதிய டைரி குறிப்பு இது 7/12/1910 அன்று நடந்த டைரி குறிப்பு. மிகுந்த சக்தி உடையவன். காலையில் என்னுடைய வழிபாட்டிற்கு பின் ஓய்வு பெற்ற தாசில்தாரான பாபா சாஹேப் பாட்டே என்பவர் வாதாவுக்கு வந்து எங்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் இங்கு சில நாட்களாவது தங்கியுள்ளார். அவரது முகத்தில் ஒரு நூதனமான சாந்தம் நிலவியது. சாய் மகராஜ் வெளியே செல்லும் போது நாங்கள் அவரை கண்டோம். மாலையில் மசூதிக்கு அவரை தரிசிக்க சென்றோம். நான் பாபா சாஹேப் என்பவர் மகன் பாபா சாஹேப், ஜாக் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சென்று அங்கு அமர்ந்தோம். சாய் மகராஜ் நல்ல நகைச்சுவை உணர்வுடன் இருப்பவர் போல் தோன்றினார். பாபா சாஹேப் சரோபோஸ் தேயா அவர் பம்பாயிலிருந்து வந்துள்ளாரா என்று கேட்டார். பாபா சாஹேப் ஆம் என்று பதிலளித்தார். பம்பாய்க்கு அவர் திரும்பி செல்ல உள்ளாரா என்று பாபா கேட்டார். மீண்டும் அவர் ஆம் என்றே பதிலளித்தார். ஆயினும் அங்கு தாம் இருக்க போவது நிச்சயமில்லை என்றும் அது அங்கு நிலவும் சூழ்நிலையை பொறுத்து என்றும் பதிலளித்தார். ஆம் என்பது உண்மையே என்றும் உமக்கு கைமேல் நிறைய வேலைகள் உள்ளது என்றும் இன்னும் நிரம்ப பணிகளை மேற்கொள்ள வேண்டி உள்ளது என்றும் பாபா கூறினார். நீ இங்கு இன்று 4-5 நாட்கள் இருக்க வேண்டியிருக்கும். நீ இங்கு நிச்சயம் இருப்பாய். நீயே அதனை கண்டு வியக்க வேண்டும். நீ அடைந்த அனுபவங்கள் உண்மையே ஆகும். அவைகள் வேடிக்கையானதல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன் நான் இங்கிருந்திருக்கிறேன். சாய் மகராஜ் பின்னர் என் பக்கம் திரும்பி முழுவதும் வேறான விஷயத்துக்கு பேச முற்பட்டார். இந்த உலகம் வேடிக்கையானது. எல்லோரும் எனது குடிமக்களே. அனைவரையும் நான் சமமாகவே பார்க்கிறேன். ஆனால் சிலர் திருடர்களாக மாறிவிடுகின்றனர். அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? தாமே மரணத்துக்கு சமீபமாக உள்ள மக்கள் மற்றவரின் மரணத்துக்காக ஆயுதங்களை எடுத்து செய்கிறார்கள். அவர்கள் என்னை பெருமளவு துன்பப்படுத்தியுள்ளனர். எனது உள்ளத்தை நன்றாக புண்படுத்தினர். ஆனாலும் நான் எதுவும் கேட்கவில்லை. நான் அமைதியாக இருந்தேன். கடவுள் மிக பெரியவர். அவருடைய அலுவலர்கள் எங்கும் உள்ளார்கள். அவர்கள் என்னை சக்தி மிக்க உள்ளார்கள். கடவுள் ஒருவரை எந்த நிலையில் வைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் திருப்தி உடையவராக இருக்க வேண்டும். ஆயினும் நான் மிகுந்த சக்தி உடையவனாகவே இருக்கிறேன். என் மகன்
அவனுக்கு பாபா முன்பு கூறிய அதே போன்ற ஒரு கதையை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான். எனது மகன் அவனுக்கு பாபா முன்பு கூறிய அதே போன்று கதையை கூறுமாறு கேட்டுக்கொண்டான். அது என்ன கதை என்று சாய் மகராஜ் கேட்டார். அது மசூதிக்கு சென்ற 3 சகோதரர்களை குறித்து என்று என் மகன் கூறினான். அவர்களுக்குள் ஒருவர் வெளியே சென்று பிச்சை எடுக்க விரும்பினார். பிச்சை எடுத்ததன் மூலம் பெறப்பட்ட உணவானது தூய்மையற்றது என்று அது கலங்கப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் மற்றவர்கள் அவர் அங்கனம் பிச்சை எடுப்பதை விரும்பவில்லை. 3வது சகோதரரோ அவர்களுடைய சௌகாய அவ்வுணவை கலங்கப்படுத்துவேமானால் அவருடைய கால்கள் வெட்டப்பட வேண்டும் என்றும் இன்னும் சில செய்திகளை கூறினார். சாய் மகராஜ் அது ஒரு மிக சிறந்த கதை என்று கூறினார். தாம் நகைச்சுவை உணர்வோடு இருக்கும்போது வேறு ஒரு கதை கூறப்போவதாக அவர் கூறினார். இச்சம்பவம் பின்னர் எப்போது நிகழும் என்று தனக்கு தெரியாது என்று எனது மகன் கூறினான். அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்ற பின் நகைச்சுவை நேரிட்டால் அதனால் அவனுக்கு பலன் அதிகம் இல்லை. இதற்கு சாய் மகராஜ் அவன் கிளம்புவதற்கு முன் கதை கூறப்பட்டு விடும் என்று அவனுக்கு உறுதி அளித்தார். நேற்றைய தினம் அவர் ஏன் கோபமாக இருந்தார் என்பதை நான் அவரிடம் வினவினேன். அதற்கு இது தேலி சிலவற்றை கூறியதால் என்று கூறினார். இன்று அவர் உதைக்காதே என்று உணவு கொடுக்கும்போது சப்தமிட்டதின் காரணம் என்னவென்று அதன்பின் கேட்டேன். பாட்டீல் குடும்பம் அவருக்குள்ளேயே வாய் சண்டையிட்டு கட்சி செய்து கொண்டிருப்பதால் தான் அங்கனம் சத்தமிட்டதாக கூறினார். சாய்பாபா அத்தகைய ஒரு அற்புதமான இனிமையாகவும் பேசினார். அத்தகைய அசாதாரணமான அருள் கடாட்சத்துடன் அடிக்கடி புன்முறுவல் பூத்தார். மேற்படி அவர் எனது நினைவுகள் ஆழமாக பதிக்கப்பட்டு இருக்கும். மற்ற ஜனங்கள் வரவே துரதிருஷ்டவசமாக உரையாடல் தடைபட்டு போனது. அதற்காக நாங்கள் மிகவும் வருந்தினோம். ஆயினும் அது தவிர்க்க இயலாது. இது குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் திரும்பினோம். முதல் பகுதி உரையாடலின் போது தாதா சாஹேப் நூல்கர் அங்கு இருக்கவில்லை. ஆயினும் பின்னர் வந்தார். மாலையில் பாலா சாஹேப் பாட்டே வந்தார். இந்த உரையாடல் குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்தோம். 7/12/1910 இந்த நாள் நடந்ததை பற்றி கபடி அவர் டைரியில் எழுதிய குறிப்பு இதுதான். பாபாவின் வார்த்தைகள் அந்த இடத்தில் பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அந்த இடங்களில் அவர் பேசிய பேச்சு அங்கு அமர்ந்திருந்த மக்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்வதற்காகத்தான் இருந்திருக்கும். எனவே அவருடைய கருத்து அந்த இடத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கான கருத்தாகும். நாம் அவருடைய கருத்து சம்பந்தமில்லாமல் இருக்கும். ஆனால் அங்கு அமர்ந்து இருப்பவர்களுக்கு அது அவர்களோட வாழ்க்கையோடு ஒத்து போயிருக்கும். இதைத்தான் பல இடங்களில் பாபா செய்திருப்பார். இதே போலதான் பாபா இந்த 8 அன்று நடந்த கருத்தும் பாபாவின் வார்த்தைகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளவும் அவர் எவ்வாறு நடந்து சென்றார் என்பதை அறிந்து கொள்ளவும் கபடி டைரி சீரடி டைரி குறிப்பை நாம் தெரிந்து கொண்டால் மிக உற்சாகமாக இருக்கும். இவற்றை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். 3வது அத்தியாயத்தை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.